சேலத்தில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் புதிய வளாகத்தை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் திறந்து வைக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், முழு விவரங்களை விரிவாக வழங்கலாம். சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி செயல்படுகிறது. இந்த கல்லூரியில் தமிழக மாணவர்கள் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த மாணவர்களின் வசதிக்காக தற்போது சுமார் 130 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. அந்த கட்டடத்தை இன்று காலையில் தற்போது நடக்கும் விழாவில் துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இந்த புதிய கட்டிட வளாகம் மற்றும் கைத்தறி தொழில்நுட்பத் துறையில் மேம்படுத்தப்பட்ட கற்பித்தல், துணி வடிவமைப்பு, பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இக்கல்லூரியில் பயிலும் 3ஆம் ஆண்டு டிப்ளமா படிப்பு மற்றும் 4ஆம் ஆண்டு பிடெக் கைத்தறி தொழில்நுட்பம் படிக்கும் மாணவர்களுக்காக கல்வித்திறன் மற்றும் ஆராய்ச்சி செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் தொழில் சார்ந்த பயிற்சிகள் மேம்படுத்தவும் இந்த கட்டடமானது திறக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வி வளாகம் இந்திய அரசின் கைத்தறி கல்வி நவீனமாக்கி பாரம்பரிய நெசவு மரபை பாதுகாக்க உறுதுணையாக அமையும் என்றால் அது மிக இல்லை. புதிய வளாகம் விரிவான வகுப்பறைகள், நவீன ஆய்வகங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழலை வழங்கி கைத்தறி துறையில் புதுமை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்காக வலுவான அடித்தளம் அமைத்து மாணவர்கள் கல்வி பயில தொடர்ந்து மத்திய அரசு உதவி வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்த தொழில்நுட்ப கல்லூரி புதிய கட்டட வளாகம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டட வளாகத்தை தற்போது துணை ஜனாதிபதி மதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் கலந்து கொண்டார். மேலும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் எம்பிக்கள் செல்வ கணபதி, நாடாளுமன்ற சேலம் தொகுதி திரள் மற்றும் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். பொதுவாக இன்று ராஜ்யசபா எம்பி சிவலிங்கம் இதில் கலந்து கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி தெற்கு தொகுதி எம்எல்ஏ பாலசுப்ரமணியம் கலந்து கொண்டார். இந்த புதிய கட்டிடம் கைத்தறி தொழிலில் சாதனை படைக்கவிருக்கும் மாணவர்களுக்கு சிறந்த ஒரு பயிற்சி களமாகவும் அவர்கள் மேலும் கல்வியில் பயில வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு மத்திய அரசுக்கு மாணவ மாணவிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி இந்த புதிய கட்டிட வளாகத்தில் தொடர்ந்து மாணவ மாணவிகள் கல்வி பயின்று தங்களை கைத்தறி துறையிலும் தங்களை சாதிக்கலாம் என பேராசிரியர்களும் தெரிவித்துள்ளனர். தற்போது விழா நடந்து வருகிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.